புத்தகத்தில் வந்து ஒரு செய்தி, அதாவது காந்தியை சுட்ட மாதிரி, ஆஷ் துரையை வந்து சுட்ட மாதிரி வீரமணியையும் நாங்கள் வந்து சுட்டு கொள்றதுக்கு ஒருத்தர் வந்து தயாராக இருந்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு வந்து தினமலர் பத்திரிகையினுடைய உரிமையாளரே எழுதியிருக்கிற ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செய்தியை பார்த்ததுக்கு பிறகும் வந்து ஒரு பயமற்ற, அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய மனிதராக நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தந்தை பெரியார் என்ற அந்த மாபெரும் படைத்தலைவன், தத்துவ தலைவனிடத்தில் பகுத்தறிவு பால் ஊட்டியதிலிருந்து வளர்ந்தவன் நான். எங்கள் ஊரில் நிகழ்ச்சி நடக்கும்போதே கல்வந்து விழும், கராட்டா நடைபெறும். பெரியார் மீது செருப்பு போட்டு அதை அவர் பத்திரமாக பாதுகாத்த ஊர். பெரியார் மீது மலத்தையும் முட்டையும் எடுத்து வீசி அதை கூட துடைக்காமல் சால்வை எடுத்து மேலே போட்டு கொண்டவர். அப்போ கடலூரில் நான் பிறக்காததற்கு முன்னால் நடந்த சம்பவம், குடியரசில் நான் படித்து தெரிந்து கொண்ட சம்பவம். இந்த முட்டையில் மலத்தை போட்டு அடுத்தது. செருப்பு போட்டது நான் பக்கத்தில் ஒரு 11 வயது சிறுவனாக இருந்து ரிக்ஷாவே பக்கத்தில் நான் சென்றவன். ஆகவே எதிர்ப்பு என்பது சாதாரணம். ஆனால் இதை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு செய்தி எனக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது. பயமற்ற ஒரு நிலை மட்டுமல்ல. ஏனென்றால் ஒரு மனிதன், சராசரி மனிதன் வாழ்ந்தான் மறைந்தான் என்றால் எத்தனையோ பேர்களில் ஒருவராக இல்லாமல் ஒரு மனிதன் மறைந்த பிற்பாடும் அவனுடைய உடல், அவனுடைய கருத்து, அவனுடைய வாழ்வு பயனுள்ள ஒரு கொள்கைக்காக அது அர்ப்பணிக்கப்பட்டது என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுமானால் அதைவிட பெரும் வேறு இருக்க முடியாது. எனவே அதிலே ஒரு செய்தி அவர் சொன்னது, அதே எந்த கோட்ஸே இனத்திலிருந்து அதே ஆஷ் துரையை எடுத்த வாஞ்சிநாதன் வைதிகத்தை செய்தார் என்பதற்காகத்தான் எதிர்க்கிறார். அந்த கடிதங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே நான் என் கொள்கையில் சரியாக இருக்கிறேன் என்பதற்கு அது ஒரு நற்சான்று. அதோடு எனக்கு பிறகு எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பிறகும் வரலாறு தொடரும் என்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு ஆயுள் காப்பீடு, ஒரு தத்துவம். உங்களுக்கு இது மாதிரியான தாக்குதல்கள் நடந்திருக்கா? நிறைய. இது 6 தாக்குதல் நடந்தது. அதாவது இது வாய்மொழி தாக்குதல். இது அதுக்கு முன்னால் நடைமுறையில் மம்சாபுரத்தில், அதே போல் மற்ற சில ஊர்களில், சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் தம்மம்பட்டி என்ற ஊரில், அப்புறம் வட சென்னையில் 2 முறை, இப்படி பல முறை வந்து ஏறத்தாழ ஒரு 5 அல்லது 6 முறை என்னுடைய வாழ்க்கையில் இந்த தாக்குதல்கள் நடந்து தப்பித்திருக்கிறேன். இது வந்து வாகனத்தின் மீது தாக்குதலாக நேரடியான தாக்குதல் நடந்து எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு முதல் தாக்குதல் மம்சாபுரத்தில், ராஜபாளையத்திலிருந்து நான் ஒரு மருத்துவமனை திறப்பதற்காக மம்சாபுரம் போய் கொண்டிருக்கிறேன். சிலர் வந்து என்னை கேட்கிறார்கள். கேட்ட உடனே எந்த வழியாக போகிற, 2 வழி இருக்கிறது என்று. ஸோ நம்முடைய தோழர்கள் தான் கேட்கிறார்கள் என்று நான் தங்கியிருந்த இடத்துல அவர்களுக்கு, நம்முடைய இயக்க தோழர்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். உடனே அந்த வழியாக போகும்போது ஒரு திமுக கொடி, கையில் ஒரு ரோஜாப்பூ மாலை, இது வைத்துக்கொண்டு கலைஞர் வாழ்க என்றெல்லாம் சத்தம் போட்ட உடனே வரவேற்பு கொடுக்கறதுக்காக தான் சொல்லி, எனக்கு எப்போவுமே காரில் உட்காந்து வாங்க மாட்டேன். காரை திறந்துட்டு முன்னால் நண்பர் தேவசகாயம், எங்களுடைய மதுரை முக்கியஸ்தர் காரில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறேன். உடனே அதை காரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ண உடனே அதில் ஒரு குடிபோதையில் இருந்தவன் ஒரு பெரிய கல்லை எடுத்து அடித்து அந்த ஓங்கி அந்த கம்புகளில் தாக்க ஆரம்பித்தார்கள் காரில். உடனே நான் மூடிட்டேன், இறங்கலை. அதுக்குள்ளேயே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கியும் முடிச்சிருந்தால் தப்ப முடியாது. உடனே நேரடியாக அடித்து அந்த விண்ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடியதுலேருந்து அடித்து மூக்கில் இந்த பகுதியில், இந்த பகுதி எனக்கு கொஞ்சம் நேரடியாக இருக்காது, இது இணைக்கப்பட்ட பகுதி. அப்புறம் தான் இங்கே பிரபல மருத்துவர் மோகன் காமராஜ் கலைஞர் அறுவை சிகிச்சை பண்ணி தான் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருந்து கலைஞர் அவர்களுடைய, கலைஞரும் மருத்துவரும் 2ம் ஒரே நேரத்தில் வந்தாங்க இங்கே சென்னையில். மோகன் காமேஸ்வரனுடைய தந்தையார் காமேஸ்வரன் அவர்கள். இப்படி வரிசையாக இருந்து தாக்குதல்கள் நடந்தவுடன் எம்ஜிஆர் அவர்கள், அவர் முதலமைச்சர் அப்போ, எனக்கு தொலைபேசியில் இப்போ நடந்தது வருத்தக்கூடியது. அதுக்கு யார் காரணங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆகவே அதனுடைய அடிப்படையை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு. அடுத்த நாள் பொதுக்கூட்டம், அதுக்கு அன்றைக்கே பொதுக்கூட்டம் ராஜபாளையத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூரில். அதை பேசிவிட்டு தான் போவேன் என்று சொல்லி அந்த காயத்தோடு நான் திறக்கப்போன மருத்துவமனையிலேயே எனக்கு முதல் சிகிச்சை, முதல் நோயாளி நானாகத்தான் இருந்தேன். எனவே அதை வைத்துக்கொண்டு கட்டு போட்டுக்கொண்டு நான் கூட்டத்தை நிறுத்த விரும்பவில்லை. 2 இடங்களிலுமே
ஸ்ரீவில்லிபு முதல்ல ராஜபாளையம், 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர் பொதுக்கூட்டம் என்று 3வது அடுத்த நாள் திருச்சி வந்து தங்கி புதுக்கோட்டையில் கூட்டம். அது முடித்த உடனே வளவனூர் போகிற நேரத்தில் தான் மருத்துவர் சொன்னார், இல்லை ரொம்ப வீக்கமாக இருக்குது, போகக்கூடாதுன்னு. இல்லை நான் போகிறேன்னு புறப்பட்ட உடனே கலைஞர் சொன்னார், வீட்டுக்கே வந்து இல்லை நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் மருத்துவர் சொல்கிறதை விட நான் சொல்கிறத கேட்கணும் இப்போ நீங்கள். கலைஞர் சொன்னதை நான் தட்டலை. அப்புறம் தான் மருத்துவமனையில் சேர்ந்து ஒரு வாரம் இருந்து அந்த தொல்லைகள் ஏற்படுது. அதுக்கு பிறகும் தொடர்ந்து வரிசையாக வட சென்னையில் ஒரு ஊர்வலம், என்னுடைய வேன் வரும்போது தியாகராயருடைய நினைவு நாள் முடித்து விட்டு தியாகராயர் வீட்டை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் அதுக்கு அடிப்படையாக இருந்தவர்கள். அப்படி விழா நிகழ்ச்சி நடந்து அப்போதும் கலைஞர் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்து அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் பொதுக்கூடத்துக்கு போயிருக்கிறார். அவர் எதிர்க்கட்சியில் இருக்கிறார். உடனே அப்போது வந்து என்னை பார்த்தார்கள். இப்படி வரிசையாக இந்த நிகழ்ச்சிகள்ங்கிறது நடந்திருக்கிறது. அதோடு இன்னொரு வேடிக்கையாக சொல்ல வேண்டுமானால், பழனியில் பிராமணர் சங்கம் கூட்டம் பெரிய மாநாடு நடத்தினார்கள். எம்ஜிஆர் ஆட்சி தான் அது. அப்போ நடத்தினப்போ எனக்கு பாடை கட்டி அதில் பார்ப்பன ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அதில் வந்து பாடை கட்டி அவர்கள் தூக்கி கொண்டு ஊர்வலம் வீரமணி பாடையில் என்று சொன்னார். அடுத்த வாரம் நாங்கள் கூட்டத்துக்கு போனோம். கூட்டம் போட்டப்போ ஏன்னா செய்தியாளர்கள் உங்களை மாதிரியே கேட்டாங்க, என்னங்க உங்களுக்கு இதை பற்றி உங்களை உயிரோடு பாடை கட்டியிருக்காங்களே, அதை பற்றி உங்களுக்கு கோபம் வரலையான்னு. எனக்கு கோபம் வரல, அதை விட மகிழ்ச்சி. காரணம் என்னென்னாக்கா, பொதுவாகவே உயர் ஜாதிக்காரர்கள் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிற அவர்கள் வீட்டில் இறந்து போனால் யாருமே அவங்க தூக்கிறது இல்லை. அதுபோல் சவுண்டின்னு ஒரு பிரிவு இருக்குது, அந்த சவுண்டிக்கு தான் தூட்டுவாங்க. ஆனால் எனக்காக இவங்களே தூக்குனாங்கன்னும் போது ஒரு சூத்திரன் பிணத்தை பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்று தங்களை உயர்த்தி கொள்ளுகிறவர்கள் தூக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜாதி ஒழிந்தது என்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடிக்கடி நடத்த வேண்டும். இப்படி ஒரே ஊரில் நடத்தினால் மட்டும் போதாது இருந்தால் பதில் சொன்னேன். அவை எங்களுக்கு எதிர்நீச்சல் என்பது இருக்கிறத, இப்படிப்பட்ட மிரட்டல்கள் அது சாதாரண நடந்தால் வரவேற்கிறோம். இரண்டாவது, தெளிவாக தந்தை பெரியாருடைய பொது வாழ்க்கை பாடங்களிலே ஒரு பால பாடம் அரிச்சுவடி என்று சொல்லக்கூடிய ஒன்று என்று அதாவது ஒருவருடைய வாழ்க்கை என்பது பயனுள்ள வாழ்க்கை அமைய வேண்டும். ஒருவன் நோயால் சாவதை விட, அதுபோல் முதுமையால் சாவதை விட, அதுபோல் விபத்தால் சாவதை விட, இது போன்ற ஒரு நிகழ்வால் இருந்தால் அவன் கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்வதற்கு முழு பொருள் கிடைக்கும். எனவே தான் அப்படி நடந்தால் அது மகிழ்ச்சி என்று சொல்லி எந்த விதமான அச்சமோ மற்றதோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த கட்டுரையில் மிக முக்கியமாக ஒன்று சொல்லப்பட்டிருந்தது, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு. எனக்கு அப்படிப்பட்ட இந்த தத்துவம் அதுதான். பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் மீதான தாக்குதல் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியாக அது திட்டமிட்டு இது ஒரு அவதூறு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது வந்து திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்கள்ல அது ஒன்று அப்படின்னு? திராவிட இயக்கத்தினுடைய லட்சியத்தை அவர்கள் திசை திருப்பி இருக்கிறார்கள். அது ஒரு திரிபுவாதம், அவ்வளவுதானே தவிர நாங்கள் எந்த தனிப்பட்ட பார்ப்பனர்களையும் நான் வெறுப்பதில்லை. பல நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள், அது வேறு செய்தி. ஆனால் தத்துவ ரீதியாக இன்றைக்கு யார் அவர்கள் கொண்டார்கள் என்றால் ஆர்எஸ்எஸ், வைதிகம், சனாதனம் என்றால் அந்த சனாதனிகள் என்னை வெறுப்பது என்று சொன்னால் என் கொள்கையில் நான் உறுதியாக இருக்கேன் என்பதற்கு சான்றிதழ். அவ்வளோ. இப்போ பெரியார் சொன்னது அல்லது அதனுடைய தத்துவங்களில் மிக முக்கியமான பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்க்கிறது அல்லது வந்து இந்து மதத்தை எதிர்ப்பது அல்லது கடவுள் மறுப்பு, இது மட்டும்தான் பெரியாரியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில தாக்குதல்கள் வந்து நடக்கல. இதை வந்து விமர்சனமாக பார்க்குறீங்களா அல்லது வந்து திட்டமிட்டு செய்யப்படுகின்ற அவதூறுகளாக நீங்கள் பார்க்குறீங்களா? சில பேரை பொறுத்தவரையில் புரியாமல் கேட்கிறவர்கள் அந்த விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டு அதை அதனுடைய தாக்கத்தினாலே கேள்வி கேட்கிறவர்கள், அது ஒரு சிறுபன். ஆனால் இதனுடைய மூலக்கண் எதிலிருந்து கிளம்பியது என்று சொன்னால் திட்டமிட்டு திசை திருப்பக்கூடிய அளவிலே தான் வந்திருக்கிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. தேசபிதா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் எத்தனையோ முறை. இதை நான் சொல்லுவது தமிழ்நாட்டில் காந்தி என்ற புத்தகத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தஞ்சைக்கு வருகிற நேரத்தில் அங்கே கரந்தை தமிழவேள் உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்களும் சரியட்டி பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றவர்களும் உக்கடைத்தேவர் பங்களாவில் தங்கியிருக்கிறார் காந்தி அவர்கள். உடனே அங்கே போய் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து இந்த பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் பேசும்போது அதை தெளிவாக சொன்னால் அது மூலமாக இருக்கும். பெரியார் வந்து இதில் ஒரு நல்ல அளவுக்கு ஒரு முடிவுக்கு வருவது நல்லது என்று பெரியார் அவர்களே தெளிவாக நினைக்கிறார்கள்.
ஆகவே நீங்கள் பெரியார் அவர்களுடைய அப்படி நினைக்கக்கூடிய அளவிற்கு வந்தால் நீங்கள் இதை பற்றி கருத்து சொன்னால் நன்றாக இருக்கும், நீங்கள் ஒரு சமரசம் செய்யலாமே என்று சொல்லுகிறார். உடனே காந்தி அதற்கு பதில் சொல்லுகிறார், இது 1927 நடந்தது, அதில் இருக்கிறது வரிசை கால வரிசைப்படி அதில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் அண்மையில் கூட டாக்டர் வரதராஜ நாயுடு விட்டு இதை பற்றி பேசலாமான்னு கேட்டேன். நாயுடு என்ன சொல்லுகிறார், நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரு அனுபவமே அதன் மூலம் அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் நான் 2-3 முறை சென்னைக்கு வந்திருக்கிற போதெல்லாம் மயிலாப்பூரில் சீனிவாச ஐயங்கார் வீட்டு திண்ணையில் தான் நாங்கள் அமர்த்தப்படுவது வழக்கம். கஸ்தூரிபாயும் இங்கே தான் இருப்பார்கள். ஆனால் இப்போ இந்த 2 தடவை வரும்போது, போன முறையும் இந்த முறையும் நாங்கள் சீனிவாச ஐயங்கார் வீட்டு அடுப்பங்கரை வரையிலே செல்லுகிறோம், எந்த விதமான தடை இல்லை. அப்படின்னா அவர்களே மாறி இருக்கிறார்கள்னு தானே அர்த்தம். அதனால் இதையே நம்ம பெருசாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பார்ப்பனர் அல்லாதார் கொஸ்டின், இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய இது அல்ல என்று அவர் நினைப்பதாக சொல்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு செய்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னால், பார்ப்பனர் ஆதிக்கத்தை பற்றி பெரியாரெல்லாம் பேசுவதற்கு முன்னால், தேசபிதா காந்தியை சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்குள்ளே விட அனுமதிக்கவில்லை. காரணம், காந்தியார் கீழ்ஜாதிக்காரர், வைசியர், அவர் பிராமணர் என்ற அதுதான் அந்த சனாதன சிந்தனை தான், போக்கு நடைமுறை தான் அதுக்கு காரணம். ஆனால் அதுக்கப்புறம் 1927 அவர் மறுபடியும் திண்ணைக்கு பதிலாக கஸ்தூரிபாய் இப்போது உள்ளே அடுப்பங்கரை வரை போகிறார் என்று அதில் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த தாக்கம் என்ன? அவர்களையே மாற்றக்கூடிய அளவிற்கு இனிமேலும் நாம் இதை செய்ய முடியாது, இதை சொல்லுவார்கள் என்ற காரணத்தை அளவிற்கு. ஆகவே தான் இதில் 2 செய்தி. ஒன்று சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம், அதனுடைய பலாபலம். இன்னொன்று, தந்தை பெரியார் போன்றவர்களுக்கு இதை வைத்து அவர்கள் அரசியல் நடத்துவதோ இயக்கம் நடத்துவதோ தேவையற்றது என்று சொல்லியிருக்கிறார். கடைசி வரையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்ல மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு எதிர்ப்பு யார் காட்டினார்கள்? அவர்கள்தான் காட்டினார்கள். ஜாதி என்ற அமைப்பு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சமுதாயத்தில் ஒரு விதமான நிலை வரும் என்று சர்தார் பட்டேல் லெக்சர் என்பதிலே பேசி அது புத்தகமாக கூட வந்திருக்கிறது. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் செய்திருக்கிறார். ஆகவே பெரியார் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும்போது, வர்ணாசிரமத்தை இன்னமும் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகளும் தத்துவம் தான் எங்களுக்கு விரோதிகளே தவிர தனி மனிதர்கள் கிடையாது. இப்போ அதுக்கு இன்னும் உதாரணம் என்னென்னா, இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டு விட்டு அடுத்தது மனு தர்மத்தை தான் கொண்டு வர வேண்டும். நாளைக்கு மோடி மிக பெரும்பான்மையோடு வந்து விட்டார் என்று சொன்னால் அதுதான் நடக்கப் போகிறது. ஏனென்றால் அவர்கள் தீர்மானமாக, ஆர்எஸ்எஸ்னுடைய தீர்மானம், விஸ்வ இந்து பரிஷத் மாநாட்டினுடைய தீர்மானம், அண்மையில் இவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடு டெல்லியில் நடந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம், மனு தர்மம் தான் அரசியல் சட்டமாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இதை தூக்கி பிடிப்பவர்கள் யார்? இந்த தத்துவத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அது அவர்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்குறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதில் வைக்கிற இன்னொரு முக்கியமான இது, நீங்கள் இந்து மதத்தை மட்டுமே குற்றம் சாட்டுகிறீர்கள். இந்து மதம் தானே ஜாதிக்கு ஆதாரம், இந்து மதம் தானே ஜாதிக்கு ஆதாரம், வேறு எந்த மதம் ஜாதிக்கு ஆதாரம்? நீங்கள் சொல்லலாம், ஏன் கிறிஸ்தவ மதத்தில் இல்லையான்னு. இதனுடைய விளைவு, இதனுடைய தாக்கம். இங்கே இவன் வந்து ஜாதியை வைத்து கொண்டு மதம் மாறினான். அவங்களுக்கும் மதம் மாறினா போதும்னு நினச்சிக்கிட்டு வந்தவன் என்ன பண்ணான்னா, நீ உன் ஜாதியிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டான். ஆகவே இப்பவும் கூட தீர்ப்பு என்னன்னா, மதம் மாறலாம் ஆனால் ஜாதி மாற்ற முடியாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரையில் இருக்குது. ஆகவே தான் இந்த ஜாதியை கடுமையாக வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற போது தான் அதை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருக்கார்கள். ஒரு நூற்றாண்டுகள் பாரம்பரியம் உள்ள ஒரு திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான சாதனை அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? மிக முக்கியமான சாதனை என்பது காலங்காலமாக அவர்களுக்கு கல்வி கண் கொடுக்கப்படாமல் அது மறுத்தப்பட்ட அந்த சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார், வேறு எந்த நாட்டிலையும் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்ததே இல்லை. அறிவை பெறக்கூடாது, அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு கதவை திறந்தது நீதி கட்சி. திராவிடர் இயக்கம் ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் சமுதாயம். இந்தியாவில் இன்றைக்கு கூட இரட்டை குழல்களாக இருக்கக்கூடியது, ஒன்று சமுதாயத்தை கண்காணித்து கொண்டு
இன்னொன்று அரசியல். அது பல விபத்துகளால் பரிணாமங்களால் ஏற்பட்டுருக்கலாம். எப்படி ஏற்பட்டது என்பது முக்கியமல்ல. இன்றைக்கு அது 2 முனைகளிலே துவாரபாலகர்கள்னு புராணத்தில் சொல்லுவான். 2 பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு. அது உண்மையிலே இருக்கும். ஆனால் இது இரட்டை குழல், இரட்டை பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. அதனால் அண்ணா அவர்கள் ஒரு முறை அழகாக சொன்னார், திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கு என்ன உறவுன்னு சொல்லும்போது, சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ், இராணுவ படைகளில் தூசிப்படைன்னு ஒன்று இருக்குது. அது இராணுவம் பின்னால் வரும், முன்னால் பாலம் போட்டு கொண்டே போவார்கள் அந்த இராணுவத்துக்கு. அது மாதிரி இந்த இயக்கம், திராவிடர் இயக்கத்தில் திராவிட கழகத்தினுடைய பணி இருக்க, அது சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் படை அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த வாய்ப்புகளை வைத்து மானத்தை, கல்வியை, உத்தியோக உரிமையை கொடுத்து அதன் மூலமாக சுயமரியாதை காப்பாற்றப்படக்கூடிய ஒன்று. அதோடு இன்னொரு ரொம்ப மிக முக்கியம், திராவிடர் இயக்கத்தின் சாதனையிலேயே சரிபகுதியாக இருக்கிற மக்கள் தொகை பெண்கள். அந்த பெண்களுக்கு எல்லா வகையான ஆண்களுக்கு என்னென்ன உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை உண்டு இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். பெண்களுக்கு வாய்ப்பு, இதுவரையிலே பெண்கள் படிக்கக்கூடாதுன்னார்கள், பெண்களை படிக்க வைத்தார்கள் நீதி கட்சி. படிக்க வைத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு 1922 பெண்களுக்கு அரசியல் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அரசியல் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று வாக்குரிமை கொடுத்தார்கள். பெண் சுதந்திரம் வர வேண்டுமானால், சமத்துவம் வர வேண்டுமானால் ஆண்மை அழிய வேண்டும். இந்த ஆண்மைங்கிறத அடித்தளம். ஆண்மைங்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அந்த சொற்களை நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்மைங்கிறது எஜமானத்தனம், ஆண்மைங்கிறது சர்வாதிகாரத்தனம், ஆண்மைங்கிறது ஆதிக்கத்தினுடைய சின்னம். அதை தான் அவர் ஆண்மை அப்படின்னா, நான் ஆம்பளை என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி பழமொழி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னாக்கா, ஆஸ்திக்கு ஒரு சொத்து உரிமை, ஆஸ்திக்கு ஒரு ஆணும், ஆசைக்கு ஒரு பெண்ணும் அப்படின்னா, பெண்ணுக்கு ஆசையோடு சரி, மகனுக்கு அந்த உரிமை இருக்கிற உரிமை மகளுக்கு வரலன்னு சொல்கிறப்ப அதை கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கம். எனவே படிப்புரிமை, வாக்குரிமை, சொத்துரிமை, இந்த உரிமை, அரசியல் உரிமை, அரசியல் பங்களிப்பு, இது அத்தனையும் கொடுத்து கல்வி உரிமை இருந்தது. அது அடிப்படையானது. ஆகவே தான் திராவிடர் இயக்கம் செய்ததிலேயே மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடியது அல்ல, அவர்கள் அடியிலே போய் அடிக்கல் நாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு புதிய சமுதாயத்துக்கு செய்ததில் இது பெரிய சாதனை. ஆமாம். இதில் மிக முக்கியமாக இன்னொன்று சொல்லப்படுறது, ஒரு அரசியலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், அரசியல் நிலைப்பாடுகள் அல்லது தேர்தல் பங்களிப்புகள், தேர்தலில் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பேசுவது, பிரச்சாரம் செய்வது, இது சரியா அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதாவது அந்த கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதில் ஒரு மேலெழுந்த வாரியாக அவர்கள் பார்க்கிறார். பெரியார் அவர்கள் இதுக்கு ரொம்ப அழகாக எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இந்த இதை ப்ரொசீஜர் கூட திருப்புற மாதிரி பெரியார்கிட்ட பார்க்கலாம். அவர் உடனே ஐயா அவர்கள் சொல்லார், நம்ம நாட்டில் அரசியலே நடக்கலை, அரசியலுங்கிற பேரால் இனப்போராட்டம் தான், அரசியலுங்கிற பேரால் உரிமை போராட்டம் தான். ஆகவே அப்படி நடக்கும்போது மிக பெரும்பாலோர் இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதா இல்லையா, வெகு சிறுபான்மையோர் அவர்களை ஆளுவது என்று சொல்வதை மாற்றுவதா இல்லையா என்ப போராட்டம் தான். இந்த போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசியல் வடிவம் எடுக்கிறது. ஒப்பனை, மேல் தோற்றம், புறத்தோற்றம் அரசியல். ஆனால் இந்த புறத்தோற்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய செய்தி, சரக்கு என்பது இனப்போராட்டம், பேதம். பிகாஸ் இது பேதமுள்ள ஒரு சமுதாயம். ஒரு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சமூக பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுமோ, அல்லது அதுக்கான போராட்டங்கள், பங்களிப்பு, நேரங்கள் அப்படின்றது குறையுமோ அப்படின்னு அது நினைக்க வேண்டியதில்லை. அதுவே முதல்ல ரெண்டையும் பிரித்து பார்க்கறதே முதல்ல அந்த அணுகுமுறை தவறானது, அது சரியான பார்வை அல்ல. இதனுடைய விளைவு தான் அது. உதாரணமாக இப்போ கலைஞர் ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் வரணும்னு சொல்லும்போது அது எடுத்தெடுப்பில் ஏதோ ஒரு கட்சியை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புறத்தோற்றம் இருக்குது. ஆனால் அவர்கள் வந்த பிற்பாடு தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணுங்கிறது மழுவில் வேறு ஆட்சிகள் இருந்தாலும் அவர்கள் செய்யாமல் மீண்டும் அது செயலுக்கு வரும்போது இந்த ஆட்சியில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது இதுவரையில் சட்டப்படி செல்லாதுங்கிறது, அது மேலெழுந்த வாரி ஆட்சி வருது, அதுக்கு செல்லுபடி ஆகணும்னு சொல்கிறதுல இந்த அமைச்சரவையே காணிக்கை ஆக்குகிறேன்னு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அண்ணா அவர்கள் முப்பெரும் சாதனைகள் செய்தார்கள். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் நடத்தார்கள்.
இந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறது ஒரு அரசியல் நடவடிக்கை அல்ல, அது ஒரு பெரிய பண்பாட்டு பாதுகாப்பு காலங்காலமாக இருந்து வந்தது. அதே மாதிரி ஒரு மொழி போராட்டம், அதுக்கு ஒரு பெரிய வரலாறு. நேற்று கூட ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டை நான் ரொம்ப மதிக்கிறதுக்கு காரணமே இந்த மொழி உணர்வு, கலாச்சாரத்தை பாதுகாக்கிற உணர்வுக்கு உங்களுக்கு சமம் யாரும் இல்லை. இந்த மண் உங்களுடைய நீங்கள் அதை உணர்வாகவே கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னார் ரொம்ப அழகாக. அதை உணர்வாகவே கொண்டிருக்கிறீர்கள், அந்த உணர்வுக்கு நான் தலைவணங்குறேன், அது பாதுகாப்பு ஏற்படும், அந்த உணர்வுக்கு இப்போது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதுன்றார். இதை விட ரொம்ப தெளிவான விளக்கம் சொல்ல வேண்டிய அரசியலும் பிரிக்க முடியாமல் அதே தான். அது மட்டும் இல்லை, அடித்தளம், உண்மையான அடித்தளம், அதுக்கு அதை உள் உருவம் இருக்குது பாருங்கள், அது அந்த அகம் இருக்கிறது. அகம் வந்து இனப்போராட்டம், புறம் இருக்குது பாருங்கள், அது அரசியல். இவ்வளவு தானே தவிர இதை புரிந்து கொண்டா நாம் வந்து மேலிருந்த வாரியாக இருக்கிறது இல்லை, உள்ளுக்கு போகணும், அதுதான் மிக முக்கியம். இது வந்து ஒரு ஓல்டு ட்ராம் ஷெட். அந்த காலத்தில் ட்ராம்கள் வந்து சென்னையில் சென்னையினுடைய அழகில் ஒன்று என்று சொல்லி ட்ராமில் சொல்லுவார். இந்த ட்ராம் ஷெட்டு கடைசியில் கடன் இதுக்கு வந்த உடனே அதுக்கு ஏலத்துக்கு விடப்பட்டு அது விற்பனைக்கு வந்தது. அந்த விற்பனைக்கு வந்தபோது இதை 3 பகுதிகளாக பிரித்தார். மொத்த விற்பனையும் அப்போ வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா 3 பகுதிகள், அதாவது இப்போது பழைய பூந்தமல்லி ஐரோடு, இப்போது பெரியார் ஐரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும், அதுக்கு அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற தினத்தந்தி அவர்களுடைய பகுதியும், இந்த பகுதியும் எல்லாம் சேர்ந்தது தான் ரொம்ப மிக முக்கியமாக இருந்தது. இதை முழுமையாகவே ஐயா தான் வாங்குறேன். இல்லை, அதுதான் சொல்ல வர்றேன். இந்த 3 பகுதியாக பிரிக்கப்பட்ட போது ஜிடி நாயுடு அவர்கள் பெரியாருக்கு இதை வாங்கி கொடுத்துடலாம் சென்னையில், 1 லட்சம் ரூபாய்க்கு இதை வாங்கினாங்க. இந்த அது 1957. ஐயாவுக்கே தெரியாது. முதல்ல அம்மாவிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவமனையில் ஐயா இருக்கார், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வார்டில். அப்போ கைதியாக இருக்கிறார். உடனே அனுமதி வாங்கி போய் சொன்ன உடனே 1 லட்சம் ரூபாயா நாயுடுகார் பண்ணிட்டார். நாயுடு வந்து அவர்கிட்ட உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய நண்பர்களிலே ஒருவர். அதனால் நாயுடுகார் செஞ்சுட்டாரா, என்கிட்ட பணம் கிடையாதே, நான் வந்து உடனே பணம் கொடுக்க முடியாத, நான் கடன் வாங்குறது இல்லையா யார்ட்டையும் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள்கிட்ட பணத்தை பற்றி இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் உங்கள்கிட்ட வந்தார்னு லட்சுமிபதி அவர்கள் வந்து சொன்னார், கோயம்புத்தூரைக்கார் சார்ந்தவர் அவர். உடனே அம்மா அவர்கிட்ட சொன்ன உடனே சரிண்ணா ஐயா, சரி அந்த பணம் இருக்கணும். உடனே அப்புறம் ஐயாவுக்கு வந்து கடனும் வாங்க மாட்டார், கடனும் கொடுக்க மாட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு 2 நாளில் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த மருத்துவமனையில் உடனே அம்மாவை கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு உரிய இதை பணத்தை செக்காக போட்டு என்ன பண்ணார் கொடுத்து, அம்மாகிட்ட நேராக எங்களை அழைச்சிட்டு போய் ஜிடி நாயுடுகிட்ட கொண்டு போய் நேராக கொடுத்து ரொம்ப நன்றின்னு சொல்லி, அவர் வாங்கிட்டாருன்னு ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் வாங்கினார். சிலை வணக்கங்கள் இதை தவிர்க்கிறவங்க வந்து நம்ம வந்து சமாதிகளை வணங்குறது, அதுக்கு வந்து நம்ம வந்து பூ போடுறது, அதை வந்து ஒரு பூஜைக்குரிய இடமாக மாற்றுறது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு சில இடத்துல அது வந்து சிலர் சொல்கிறார். இது எங்களை பொறுத்தவரையில், நம்ம இப்போ திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் எல்லாமே சிலை வைப்பதும் சரி, அல்லது இது மாதிரி நினைவிடம் அமைப்பதும் சரி, இது வந்து ஒரு வரலாற்று சின்னம், ஒரு வரலாறு. இப்போ இங்கே வந்தீங்க, இந்த வரலாறு வருது, அதனால தான் வரலாற்று சின்னமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு வரலாற்று சின்னம் என்பது எப்படின்னா, இங்கே வரும்போது நீங்கள் வந்து கால் செருப்போடு காலணிகளோடு தான் நம்ம வர்றோம், 2 பேரும் பேசுகிறோம். மற்ற இடங்களில் இது பூஜைக்குரியது புனிதத்துக்குரியதுன்னா இங்கே வந்து எல்லாம் கும்பிடு போட்டுறது. அது மட்டும் இல்லை, மற்ற இடங்களில் இதை சுற்றி வந்தாக்கா ஆலமரத்தை சுற்றி அடி வைத்து தடவி பார்க்கலாங்கிறது மாதிரியான வாய்ப்புகளுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஐயாவை இங்கே வைக்கணும்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணம். இந்த இடம் சொந்த இடமா இருந்தால் தான் இந்த கொள்கை காப்பாற்றப்படும். பொது இடம்னா அரசாங்கங்கள் மாறும், பொது அமைப்புகளில் யாரையும் போய் யாரும் கேட்க முடியாது, அது பொதுவான அமைப்பு மாதிரி ஆகிடுது. இங்கே ஜெயலலிதா வந்து ஒரு முறை வந்தாங்க முதல்வராக, வரும்போது கூட நாங்கள் இது கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இது கோயில் இல்லைன்னா அவங்களுக்கே புரியும்படியா. ஆமாம், அப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களான்னாங்க, அதை பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கே அது ஒரு பெரிய பாடம் எடுத்த மாதிரியான சூழல் வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அதனால் இது வந்து ஒரு நினைவு சின்னம். சிலையாக இருந்தாலும் மற்றது மறுபடியும் பல பேர் இதை எழுதுறது அர்த்தம். இவங்க பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க, மாலை போடுறது பிரச்சார உத்தி, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பிரச்சார உத்தி, பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறோம். பெரியார் சொன்ன கருத்து தான்.
ஐயா வந்து இந்த அறையில் இருக்காங்களா? ஆமாங்க. ஐயா தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையில் ரொம்ப எளிமையின் சின்னம்னு எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய ஈரோடு தன்னுடைய பிறந்த இடம். ஈரோட்டில் முக்கால் பெரியாருடையது. அப்படி இருந்தும் அங்கேயும் எளிமையான இடம் தான் ஐயா வச்சுருப்பார். குடியரசு அலுவலகம் மற்றது அதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும். திருச்சியை வந்து தன்னுடைய தலைநகரமாக மாற்றிக்கிட்டவர். எல்லாவற்றிலையும் அவர் பிராக்மேட்டிஸ்ட்டு, நடைமுறை அனுபவத்தோடு பார்க்குறவர். எல்லா பிரச்சனையும் எதுலேயும் தனக்கு வந்து ஈடுபாடு, தான் சொந்த மண் சொந்த ஊருன்றதுக்காக கடைசி வரைக்கும் அங்கே இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. டக்குன்னு பார்த்தார், எல்லா ஊர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணணுன்னா இயக்கத்துக்கு எது மையம்? திருச்சி தான் மையம். ஆகவே திருச்சியில் ஒரு இடத்த வாங்கி, மாநாடு போட்ட இடத்தையே அங்கே வாங்கி அங்கே மாளிகையில் இருந்துக்கிட்டாங்க. சென்னைக்கு இங்கே பணிகள் இருக்கும்போதும் பிரச்சாரம் இருக்கும்போதும் இங்கே வருவாங்க. இந்த கட்டடமெல்லாம் வாங்கி இப்போ கட்டின பிற்பாடு அதுக்கப்புறம் இந்த பகுதி இருந்தது. பக்கத்தில் ஐயா தங்கிறதுக்காக ஒரு இந்த பக்கத்தில் பெரிய வளமனை நல்ல வசதிகளை வச்சு கட்டிச்சு. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நான் சும்மா 3 நாள் வந்து தங்கும்போது இங்கே வந்து தங்கணுமா? தேவையில்லை, அதை வாடகைக்கு விட்டுருங்க, இது ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு வருமானம் வரட்டும் அப்படின்னு அதை வாடகைக்கு விட சொல்லிட்டார். இந்த பகுதி இருந்தால் போதும் அப்படின்னு. பின்னால் வந்து இங்கே ஒரு கதவு, சின்ன கதவு, இந்த கடைசியில் இதுக்கு பின்னால் ஒரு சின்ன அடுப்பங்கரை, அதில் அம்மையார் அவர்கள் சந்திப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கட்டில், ஐயாவுடைய கட்டில். இது வந்து அந்த பகுதியில் இருக்கும். அந்த பகுதியில் ஒரு ஹார்ட் போர்டில் ஒரு 2 இது மறைச்சிருப்பாங்க. ஒரு அரை மாதிரி ஒரு கதவு கூட இருக்காது. அதில் அம்மா படுத்திருப்பாங்க. நேராக அங்கே போனாங்கன்னா பக்கத்தில் ஒரு சாதாரண இடம் தான் குளியல் அறை. அதுக்கு அங்கே அதில் அந்த கடைசியில் எடுப்பங்கிற அவங்களே சமைச்சிக்குவாங்க, ஐயா கொடுப்பாங்க. அந்த மாதிரியான அளவுக்கு இங்கே இருக்கும். வர்றவங்களுக்கு தோழர்கள் வந்து இந்த சந்திக்கிறது. இந்த நாற்காலி இங்கே சோஃபா செட்லாம் கூட அவருடைய பிறந்த நாளுக்காக தஞ்சாவூர் தோழர்கள் கொடுத்தது. அதில் இங்கே வந்து 2 நாள் 3 நாள் தங்குவார். அதனால் இதுக்கு வந்து இதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டும். பக்கத்துலேயே விடுதலை அலுவலகம், நாங்கள் இங்கே இருப்போம், ஏதோ அழைப்பார், கூப்பிடுவோம், அவ்வளோதான் இருக்குது. அதனால் இந்த அளவு தான் அந்த அவருடைய தேவை. ஒரு மனிதனுக்கு தேவைகள் எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் இருப்பான் அப்படிங்கிறது தத்துவம். அது அவரே அதை கடைப்பிடிச்ச தத்துவம். நீங்களும் ஆரம்பத்திலேருந்தே இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஆமாம், நாங்கள் இந்த சிந்தாதிரிப்பேட்டை இந்த இடம் இல்லை. நாங்கள் முதல்ல நான் ஆசிரியராக வந்து ஐயா எனக்கு அழைச்சிட்டு போக வச்சது பாலகிருஷ்ண பிள்ளை தெரு. அதில் தான் அண்ணா ஆசிரியராக இருந்தார். ஈரோட்டிலேருந்து வந்த பிறகு கூட குருசாமி அவர்கள் நீண்ட காலமாக, குத்தூசி குருசாமி அவர்கள் ஆசிரியராக இருந்தது. அதுக்கு முதல்ல பொன்னம்பலனார், அதுக்கு முதல்ல மற்றவர்கள், இவர்கள்லாம் இருந்து நீண்ட காலமாக வந்து சென்னைக்கு வந்த உடனே அது வந்து ஒரு வாடகை கட்டணம். அதுக்கு வெறும் 30 ரூபா தான் வாடகை. அது பெரிய ஷெட்டு மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் தடுப்புகள்லாம் இருக்காது. மிஷின் ஒரு பக்கம் இருக்கும், அலுவலகம் மேனேஜர் நிர்வாக அறைன்னு ஒன்று இருக்கும். அதில் சாதாரணமாக ஆசிரியர் பகுதி அது இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ப்ரூஃப் ரீடர் நிறைய எழுத்தை அடுக்கிற கேசஸ் இருக்கும், எழுத்து இதெல்லாம். நீங்கள் ஒரு திராவிடர் கழகத்தில் இணையலை அப்படின்னா இப்போ என்னவா இருந்திருப்பீங்கன்னு யோசிக்கிறீங்களா? என்னவா இருந்திருப்பேன், வக்கீலாக இருந்திருப்பேன், அதுலேருந்து நீதிபதியாக இருக்கலாம், அதிலிருந்து ஓய்வு பெற்றுட்டு இன்கம் டேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். வருமானம் வந்திருக்கணும், அதில் ஒழுங்காக இருந்திருக்கணும், அவ்வளோதான். தவிர நல்ல வக்கீலாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, நீதிபதியாக போயிருந்தால் ஓய்வு இருக்கும். அதனால் இது தவிர வேறு எனக்கு வந்து சட்டம் படித்து நான் ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டு கடலூரில் தொழில் நடத்தி நல்ல அளவுக்கு வந்தேன். என்னோட நாங்கள் கூட இருந்தவங்க நீதிபதியாகி ஓய்வு பெற்று இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதனால் அதை விட நான் சமுதாய பணி செய்கிறது தான் எனக்கு மன நிறைவு. அதனால் நான் ஐயா அவர்களை கொடுத்த வாய்ப்பை விடுதலை ஆசிரியராக ஒரு 55 ஆண்டுகள் ஆகுது இப்போ பூராமே. அந்த அளவுக்கு. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? என்னுடைய பிள்ளைகள் வந்து 2 பிள்ளைகள் வந்து ஆண்கள். மூத்த பையன் அவர் வந்து இன்ஜினியரிங் படித்து முடித்தார். அவருடைய துணைவியார் அது மத மறுப்பு திருமணம், காதல் மறுமண திருமணம். அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து இன்ஜினியர்களாக இருக்கிறாங்க பூராமே. அதுக்கு அடுத்தவர் வந்து இப்போ இருக்கக்கூடியவர் நம்ம அன்புராஜன் இருக்கார். அவருக்கு தனியாக தொழில் இருக்குது. எனக்கு உதவிகரமாக இருக்கணும், நடுவில் எனக்கு 2-3 தடவை இதய சிகிச்சை வந்து ஸ்டென்ட்டு போட்டு மற்றது இருந்தது. அதிகமான அளவுக்கு பண்ண முடியாது. ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸு, பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், இது மாதிரி பல தொல்லைகளில் இருக்கணும், கொஞ்சம் உதவிகரமாக வரணுங்கிறதுக்காக வந்தார். அவர்கள் எல்லாருமே பகுத்தறிவாதிகள், எல்லாமே இந்த குடும்பத்தில் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள். 2 மகள்கள். அதில் மூத்த மகள் வந்து அவங்க ஒரு மலேசிய தமிழர், அமெரிக்காவில் சிஸ்டம் அனாலிசிஸ்ட்
அது படிச்சுட்டு அவங்க சிகாகோவில் இருக்காங்க. இன்னொரு மகள் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. ஒரு எல்லா பிள்ளைகளுமே கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர். என்னுடைய வாழ்விடையர் என்னை விட தீவிரமாக கொள்கையில் இருப்பாங்க. அது எனக்கு கிடைச்ச பெரிய வாழ்வு. அவங்க வசதியான குடும்பம், நான் சாதாரண எளிமையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். ஆனால் என்னுடைய நிலைக்கு அவங்க தன்னை ஆட்படுத்திக்கிட்டது எனக்கு பெரிய வாய்ப்பு. நான் பொது வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு இன்றைக்கி அடிப்படையான காரணம் எனக்கு குடும்ப தொல்லையோ அல்லது வேறு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒத்துழைப்பு அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்க படிப்பிலேருந்து ஸோ எல்லாவற்றையுமே அவங்க தான் பார்ப்பாங்க. இயக்கத்துலேயும் நல்ல எல்லாரோடையும் நல்லா இருப்பாங்க. அதனால் அது பெரிய வாய்ப்பு. ஐயா ஏற்படுத்தின வாய்ப்பு எனக்கு தொடர்ச்சியாக இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அவருடைய வாழ்வினையர்கள் வந்து எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு நல்ல பேரோ கெட்ட பேரோ அல்லது வேறு விதமான சிந்தனையோ வர்றதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு தேவைகள். அந்த தேவையில் பொறுத்தவரை நான் பெரிய வாய்ப்பு பெற்றவர்னு கருதுகிறேன். நான் இத்தனை ஆண்டு கால உங்களோட அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய இழப்பு அப்படின்றது கலைஞரோட மறைவு. தாராளமாக ஐயாவுடைய இழப்பு, அதுக்கு முதல்ல அண்ணாவுடைய இழப்பு, அதை தொடர்ச்சியாக அதுக்கெல்லாம் சேர்ந்து ஐயா அண்ணா எல்லாருடைய இதையும் கலைஞர் வந்து ஒரு பல்கலை கொள்கலன். அது மட்டுமல்ல, கலைஞர் மட்டும் அந்த இயக்கத்தை தலைமை தாங்கி இருக்காவிட்டால் இன்றைக்கி திமுகங்கிறதோ அரசியலோ இந்திய அரசியலில் இவ்வளோ மாறுதலோ வந்திருக்க முடியாது. காரணம் கலைஞருடைய துணிவு. அந்த நெருக்கடி காலத்தை அவர் எதிர்த்த முறை இருக்கு பாருங்கள். இன்னொருத்தர் அவர் வந்து ஐயாவிடத்தில் குருகுலத்தில் பயின்ற மாணவர்களையே தலை சிறந்த உழைப்பாளி. பெரியாற்றிருந்து அவர் வரித்து கொண்டது கொள்கையெல்லாம் விட அந்த உழைப்பு. ஐயாவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர். அவர்களுக்கு தெரியும் 95 வயசு வரையில் இந்த அதை பார்க்குறீங்க. இதுதான் ரொம்ப மிக முக்கியமாக பெரியார் அவர்களுடைய அந்த வழக்கமாக சிறுநீர் போக வேண்டிய இடத்துல அதில் தொலை போட்டு 90 வயதில் வேலூர் மருத்துவமனையில் அவருக்கு போட்டு அதை இறங்குறதுக்கு அந்த போட்டல் வழியாக அந்த குழாயில் இறங்கும். இந்த குழாயை கட்டியிருப்பாங்க. வேறு ஒருத்தராக இருந்தால் அந்த மாதிரியான இடத்துல வெளியில் பொது வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க, ஓய்வு பெற்று 90 வயதுலேருந்து 95 அவர் இறக்குற வரையில் கடைசி நேரத்தில் மருத்துவமனை நானும் நிர்வாகி சம்பந்தம் அவர்களும் போய் நான் கேட்குறோம், ஐயா சுற்றுப்பயணம் வந்துக்கிட்டே இருக்குது, தள்ளி வைக்கப்பட்டது பண்ணலாமா? ஏன் எதுக்கு தள்ளி வைக்கணும்னு? நான் சரியாக வந்து போவேன். என்ன நீங்களாக போக போகிறீங்க அப்படின்னு கோபமாக கேட்டார். நான் தானே போக போகிறேன், ஏன் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? தாராளமாக போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தால் அம்மா அவர்கள் தலைவரான உட்பாடு அதே திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க. அந்த மாதிரியான அளவுக்கு ஐயா அவர்கள் இந்த நோயுற்ற அந்த காலத்தில் கூட அதை தடந்த இதில் கூட எனக்கு உங்களுக்கெல்லாம் 2 கால், எனக்கு 6 கால், இந்தாண்டு 2 பேர், அந்தாண்டு 2 பேர், நான் பிடிச்சிக்கிட்டு தான் வரணும், இவ்வளோ நிலையில் இருக்கேனார். அப்போவும் ஐயா அம்மா கடைசி கூட்டத்தில் கூட அம்மா வலி அம்மான்னு சத்தம் போட்டு அப்பவும் அந்த டியூப் நகர்ந்துடும். உள்ளே இருக்கிறது நகர்ந்தால் அந்த அளவுக்கு வலி இருக்கும். உடனே அதை சரிப்படுத்திக்கிட்டு அவரே அட்ஜஸ்ட் பண்ணுவார், அவரே சரிப்படுத்திட்டு ஆகவே தோழர்களே அப்படின்னு ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரியான உழைப்பு அதில் அந்த உழைப்பை அப்படியே கலைஞர் வந்து எடுத்துக்கிட்டவர். அந்த துணிவு அண்ணாவுடைய கனிவும் ஐயாவுடைய துணிவும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்து அது எல்லா நிலைமைகளும் சமாளிக்கிறப்ப நெருக்கடி காலத்தில் எவ்வளவு ஹியூமிலியேட் பண்ண முடியுமோ, எவ்வளவு அவரை வந்து அந்த ஒரு தாழ்மைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணப்போ அதை பொருட்படுத்தவே இல்லை. நேராக போய் நோட்டீஸ் அடித்து அவர் பிள்ளைகள் மற்றவங்க இன்றைக்கி பிள்ளைகளுங்கிறாங்க, அவங்க தானே வந்து எல்லாத்தையும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போ குடும்பத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்க? அப்போ குடும்பத்துக்காரங்க எல்லோரும் இருந்தாங்கல்ல. தளபதி வந்து உள்ளே அடிபட்டு தானே இருந்தார். அப்போ அது குடும்பங்கிறது யாராவது சொல்லி ஏன் குடும்பத்தில் அடிபட்டாங்கன்னு தியாகம் பண்ணும்போது குடும்பத்தை பற்றி பேசுறது இல்லை, கொள்கையை பற்றி அதை கொள்கையை பின்பற்றாங்கன்னா அப்புறம் குடும்பங்கிறது எந்த குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு அடிப்படை இல்லைங்கிறதுக்கு இது வேறு மெல்றவங்களுக்கு ஏதோ ஒரு அரிசி கிடைச்ச மாதிரி ஒரு ஒன்றை பாட்டு மெல்றார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை, நியாயமும் அல்லது. இப்போ இன்றைக்கி திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் சரியாக செய்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்க்கணும். இல்லை தவறு செய்கிறாங்களா அதுதான் முக்கியமே தவிர அவங்களுடைய இரத்த பரிசோதனை நடத்தி கொள்கையே ஒரு குடும்பம் தான். இங்கே பார்த்திங்கன்னா உறவுக்காரர்களை விட இந்த இயக்கம் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் அண்ணன் தம்பி, அதே மாதிரி சமுதாயத்தில் மாற்று மதத்துக்காரர்களை கூட மாமா மச்சான் தான் இஸ்லாமியர்களே அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சகோதரத்துவ பாசத்தை உண்டாக்கின இயக்கம் இந்த இயக்கம். ஆகவே தான் அதை கலைஞருடையது அவருடைய மறைவுங்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க வெற்றிடம்னு, அதை நான் வெற்றிடம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டப்போ ஐயா இருந்தார், அது இமயமலை மாதிரி. அதுக்கு அடுத்தது அம்மா வந்தாங்க, அதுக்கு அடுத்தது நாங்கள் வர்றோம், எளிய தோழர்கள் இருக்கோம்.
அது ஒவ்வொருத்தரும் ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய குறைபாடே ஒப்பீடு தான். எனக்கு இது இருக்குது, அவருக்கு அப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய உயரம் வேறு, ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை. ஆனால் அந்த கொள்கை பாரம்பரியம் இருக்குது பாருங்கள், அதுதான் அஸ்திவாரம். அதில் குறையுதான்னு பார்த்துங்க. அதில் உயரம் என்ன, அதில் அளவு என்ன, அதில் ஆழம் என்ன, அதில் குறைவாக இருந்தால் தான் பார்க்கணுமே தவிர செயல்படுத்துகிறவங்க ஏன்னா நல்ல தத்துவங்களை கொடுத்துட்டாங்க. இதில் குழப்பமே இல்லை. பாதை தெளிவாக இருக்குது, கொள்கை தெளிவாக இருக்குது, நடந்து போகிறது தான் நம்ம வேலை, அழைச்சிட்டு போகிறது தான் நம்ம வேலை. அதை அழைக்கிறவர்கள் வந்து காலத்துக்கு காலம் மாறுபடுவார்கள். எப்படி கருவிகள். கலைஞருக்கு பிறகு தளபதி ஸ்டாலினுடைய தலைமை அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு பிறகு அந்த வெளிச்சம் அந்த அடங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விளக்கை கொண்டு வைக்கும்போது அந்த வெளிச்சத்திலிருந்து அந்த திரியிலேருந்து எடுக்கப்பட்டது தான் அது. ஆனால் அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் என்ன நினைப்பாங்க, அந்த வெளிச்சத்தையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த திரியினுடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது என்னாங்கன்னா அந்த அந்த எண்ணம் அப்படியே வர்ற வரையில் இந்த இயல்பாக எதிரிகளும் அதை பயன்படுத்துவாங்க. நண்பர்களும் பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலும் அப்படியும்பாங்க. அதனால் அவருடைய உழைப்பு, அவருடைய அணுகுமுறை, அவர் தொண்டர்களை வந்து திருப்தி செய்கிறது, இதெல்லாம் போக போக ஒவ்வொரு கட்டமாக தாண்டி தாண்டி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. காரணம் என்னென்னா, நான் அன்றைக்கு ஒரு நாள் சொன்ன மாதிரி, உங்கள் தொலைக்காட்சி பேசல சொன்ன மாதிரி, போன்சாய் செடி இல்லை அவர். திடீர்னு நடப்பட்டவரும் அல்ல. அவர் குரோட்டன் செடியும் அல்ல. அவர் காட்டாமணி மாதிரியும் தான் வந்திருக்கிறார் பூராமே. அது தொடர்ந்து ஏன்னா அவரை நீங்கள் இளமை பருவத்தில் இருந்தேன். இப்போ எங்களுக்கெல்லாம் கிடைத்தது பயிற்சி. இப்போ நான் 1000 புத்தகம் படிச்சுட்டு வர்றதில்லை. எனக்கு பெரியாருடைய சிந்தனைகள், எனக்கு எந்த குழப்பமும், ஒரு போராட்டம் நடத்தினா ஒரு பிரச்சனையை சமாளிக்கணுங்கிற கூட எங்களுக்கு யாருக்குமே பெரியார் இல்லை, அன்னை மணியம்மையார் இல்லை. நாங்கள் இருந்துக்கிறோம். நாங்கள் எளிமையானவர்கள், சாதாரணமாக. அவங்களுடைய அறிவோ அவங்களுடைய ஏதோ இருக்குன்னு நாங்கள் சொல்கிறவங்க அல்ல. ஆனால் அவங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு பாடங்களாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், அதை கற்றறிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி வரும்போது அவரும் வந்து தன்னுடைய 14 வயது 15 வயசு, கலைஞர் 14 வயசில் வந்தார், இவர் 15 வயசுன்னு வந்தார்னா இளைஞரணி, அப்புறம் மறுபடியும் அந்த இளைஞர் அமைப்பு, அதில் கூட்டம் போட்டவர், அதில் பிடிவாதம் காட்டி அண்ணாவை போய் அழைச்சிட்டு வந்து இவர் பிடிவாதத்தை கண்டு அண்ணா வர்றதுக்கு தயாராகிறாரு. இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயக்கத்துலேயும் படிப்படியாக வந்திருக்காரு. அதோட அரசியல் ரீதியானது நிர்வாகத்துலேயும் படிப்படியாக வந்திருக்காரு. மேயர், உள்ளாட்சித்துறை, அப்புறம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அமைச்சர், அப்புறம் அந்த உள்ளாட்சித்துறை, அது தாண்டின உடனே அந்த துணை முதல்வர், அதுக்கப்புறம் வந்து இயக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து அப்புறம் பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், மறுபடியும் செயல் தலைவர், அப்புறம் தலைவர், இப்படி தானே ஒவ்வொரு படிக்கட்டாக தானே ஏறியிருக்கார் அவர். அவர் ஒன்றும் பெரிய திடீர்னு ஸ்ப்ரிங் போர்டில் போய் மேலே போய் உயர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் உத்தரவு போடுற மாதிரி அந்த அளவுக்கு இல்லையே. அந்த அனுபவங்கள் தான் இது. வந்து வேறு ஒன்றும் இல்லை. இந்த அனுபவங்கள் வந்து ஒவ்வொரு பாடங்கள் வித்தியாசமான அளவுக்கு இருக்கும். அப்போ அதோட கால மாறுதல்கள், பழைய எதிரிகள், நாணயமான எதிரிகள், கலைஞர் காலத்தில், பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில் சந்தித்த எதிரிகள் நாணயமான எதிரிகள். இப்போ இருக்கிற எதிரிகள் வந்து நாணயமற்ற எதிரிகள். எந்த நேரத்தில் என்ன வருவாங்கன்னு அது இதுவரையில் போராடினவங்க பூரா காலாட்படைகள், அந்த படைகள், ரஜகத துரகப்பதாதிகள், மேல் படைகளை தான் பார்த்தான். கண்ணி வெடிகள் வச்சது அந்த காலத்தில் தெரியாது. சேர சோழ பாண்டியனுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அல்லது 2வது உலகத்தில் கூட கண்ணி வெடிகளுக்கெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லை. டார்பீடோ கொண்டு வந்தான், மற்றது கொண்டு வந்தான். அந்த மாதிரியான இப்போ புது புது ஆயுதங்கள், புது எதிரிகள் கையில். ஆக நமக்கும் வித்தியாசமான சிந்தனைகள், இது அவ்வளோ வருது. எனவே இந்த அறைகூவல்கள் அவர் முன்னால் இருக்குது. இதில் முழுக்க வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அதோட இயக்கம் அவர் பின்னால் அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்குது. அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. கலைஞருடைய காலத்தில் அவர் கூட போட்டியோடு தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்தாங்க ஒரு நெருக்கடி காலத்தை கூட. இவர் அப்படி அல்ல. இவருடைய தேவையை நல்ல தோழர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அது வந்து வெறும் அதிகாரத்தினால் வர்றதில்லை, அன்புனால், உழைப்பினால். இவரை தவிர மற்றதில்லை. இவருக்கும் சில சில தொந்தரவுகள், அது இதெல்லாம் வித்தியாசமானதெல்லாம் வந்தது. ஆனால் அது அவர் தீர்க்கிற முறை, அதோடு அவர் இந்த தோழமை கட்சிகளை சேர்த்துருக்கிறார் பாருங்கள். அதுவே அவருடைய அணுகுமுறையில் ரொம்ப அற்புதமானது. இடம் கிடைக்காத ஒரு தோழர் கூட என்ன சொல்கிறாருன்னா, இதை விட்டு போகலை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கொள்கை ரீதியான ஒரு உணர்வை உண்டாக்கி, இதை இன்றைக்கு வந்தது வெறும் அரசியல் கூட்டணியாக வரல, இது கொள்கை கூட்டணியாக வரல. இதுக்கு அவருடைய அணுகுமுறை இருக்குது பாருங்கள். அதை அதோட இடம் கொடுக்காதவர்களெலாம் தனியாக அழைக்கிறார்.
தனியாக அழைச்சி அவங்க எல்லோரும் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு ஒரு அடையாளம். அவர் வெற்றி பெறுவாருங்கிறதுக்கும் ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கும் இதுதான் அதனுடைய அடித்தளம். ரொம்ப மிக முக்கியம். ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.